ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக பேர் வந்து கேட்டிருந்தாங்க, சில மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்து அவசியம் கிடையாது. சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி, வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட், ஓகேங்களா. டைரக்ட் க்ரோத். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ரிஸ்க் வந்து இருக்குது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ரிஸ்க் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் வந்து AAA வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் 11 மந்த் ஆச்சு இந்த ஃபண்டு வந்து ஆரம்பித்து, ஓகேங்களா. இது லான்ச் பண்ணது 2019 வந்து லான்ச் பண்ணாங்க. நீங்கள் சப்போஸ் சிப் போடணுன்னா $100 உங்களால் வந்து போட முடியும். சரி, வாங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா NAV கரண்ட்டாக ₹21 இருக்குது. இதோட AUM வந்து பார்த்திங்கன்னா 10,000 கோடி. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது பேர்லேயே உங்களுக்கு வந்து தெரியும். இதோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ், அதாவது உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க. அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 0.42% வந்து எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெஞ்ச்மார்க் என்ன அப்படின்னா CRISIL ஹைப்ரிட் 50+50 மாட்ரேட், ஓகேங்களா. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் க்ரோத் ஓரியன்டட் பிளானு. இது வந்து கிரிசிலோட பெஞ்ச்மார்க் வந்து ஃபாலோ பண்ணுது, ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் $100 போட்டிருந்தீங்கன்னா 3 இயர்ஸில் வந்து அது எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 போடுறேன். $100 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா $3,600 நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா $4,334 வருது. ஏன்னா இது வந்து சிப்புங்கிறதுல இப்போ சப்போஸ் ஒன் டைம் போகிறோம் அப்படின்னா 5,000 போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7,000 கிட்ட வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து இதெல்லாம் வந்து டேக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக இது வந்து டேக்ஸ்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்க்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஆஸ் பர் டேக்ஸ் ஸ்லாப் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வச்சுருந்தீங்கன்னா 20% வந்து பே பண்ணணும். இதில் எதனால் வந்து 20% இல்லை 3 இயர்ஸ் வருது அப்படின்னா இது வந்து பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுங்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் ரேட் வந்து இப்படி வந்து மாறுது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 177 ஸ்டாக்கு 10 செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்டார் வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் அதிக வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெயிட்டேஜுங்கிறது என்னென்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் பங்குகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 28% வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ், அதாவது இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, இந்த ஸ்டாக்ல எல்லாமே இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸு, ஹெல்த் கேர், பேசிக் மெட்டீரியல், ரியல் எஸ்டேட், இப்படி எல்லாத்துலேயும் பண்ணுறாங்க. இது வந்து 50%. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டெட் ஃபண்ட்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இதில் வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் வந்து 91% வச்சுருக்காங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ Nifty 50ல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இதில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா அது வெறும் Nifty 50 மட்டும்தான், அங்கே டெட் ஃபண்ட் வேறு எதுவுமே வந்து இல்லை. பட் இதில் எல்லாமே வந்து வர்றதுனால நீங்கள் இதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அப்புறம் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், அப்புறம் வந்து டெட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து இதில் வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீட்டோட இது கூட இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, க்ரோவாக இருந்தாலும் சரி, ஜெரோதாவாக இருந்தாலும் சரி, அப்ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இந்த நேமை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு ஒன் டைமாக என்னன்னு கொடுத்துட்டு நீங்கள் அதை அமௌண்ட்டை பே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதில் ஏதோ டவுட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.